திருவெளிப்பாடு 17ஆம் அதிகாரம். பாபிலோனின் அழிவும் எதிரிகளின் தோல்வியும். பெயர் போன விலைமகளும் கருசிவப்பு விலங்கும். 7 கிண்ணங்களை கொண்டிருந்த 7 வானதூதர்கள் ஒருவர் வந்து என்னோடு பேசி, வா, நீ நீர்த்திரள் மேல் அமர்ந்திருக்கும் பெயர் போன விலைமகளுக்கு வரவிருக்கும் தண்டனையை உனக்கு காட்டுவேன். மண்ணுலகின் அரசர்கள் அவளோடு பரத்தமையில் ஈடுபட்டார்கள். மண்ணுலகில் வாழ்வோர் அவளது பரத்தமை என்னும் மதுவினால் வெறி கொண்டிருக்கிறார்கள் என்றார். அப்பொழுது தூய ஆவியார் ஆட்கொள்ள பெற்ற என்னை அந்த வானதூதர் பாலை நிலத்துக்கு கொண்டு சென்றார். அங்கே கருசிவப்பு விலங்கின் மீது அமர்ந்திருந்த ஒரு பெண்ணை கண்டேன். அவ்விலங்கின் உடல் முழுதும் கடவுளை பழித்திருக்கும் பெயர்கள் நிறைந்திருந்தன. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அப்பெண் செந்நிற கருசிவப்பு ஆடைகளை அணிந்திருந்தாள். பொன், விலையுயர்ந்த கல், முத்து ஆகியவற்றால் அணி செய்யப்பட்டிருந்தாள். அவளது பரத்தமையின் அருவருப்பும் அழுக்கு நிறைந்த பொன் கிண்ணம் அவளது கையில் இருந்தது. மறைப்பொருள் கொண்ட பெயர் ஒன்று அவளது நெற்றியில் எழுதப்பட்டிருந்தது. பாபிலோன் மாநகர் விலைமகளிருக்கும் மண்ணுலகின் அருவருப்புகள் அனைத்துக்குமே தாய் என்பதே அதன் பொருள். அப்பெண் இறைமகளின் இரத்தமையும் இயேசுவின் சாட்சிகளுடைய இரத்தத்தையும் குடித்து வெறி கொண்டிருக்க கண்டேன். நான் அவளை கண்டபோது பெரும் வியப்பில் ஆழ்ந்தேன். அதற்கு அந்த வானதூதர் என்னிடம் கூறியது, நீ வியப்பு அடைவது ஏன்? அப்பெண்ணை பற்றிய மறைப்பொருளையும் 7 தலைகளும் 10 கொம்புகளும் கொண்டதாய் அவளை சுமந்து செல்லும் விலங்கின் மறைப்பொருளையும் உனக்கு சொல்கிறேன். நீ கண்ட விலங்கு முன்பு உயிரோடு இருந்தது, இப்போது இல்லை. படுகொலியிலிருந்து அது ஏறி வரவிருக்கிறது, ஆனால் அழிந்துவிடும். உலகம் தோன்றியது முதல் வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாத மண்ணுலகு வாழ் மக்கள் அனைவரும் அந்த விலங்கை கண்டு வியப்படைவார்கள். ஏனெனில் அது முன்பு உயிரோடு இருந்தது, இப்பொழுது இல்லை, ஆனால் மீண்டும் உயிர் பெற்று வரும். இதை புரிந்து கொள்ள ஞானம் தேவைப்படுகிறது. அந்த 7 தலைகளும் அப்பெண் அமர்ந்திருக்கும் 7 மலைகளை குறிக்கும், 7 அரசர்களையும் குறிக்கும். இந்த அரசர்களுள் 5 வீழ்ச்சி உற்றவர். இப்போது ஒருவர் ஆட்சி செலுத்துகிறார், இன்னொருவர் இன்னும் தோன்றவில்லை. அவர் தோன்றி சிறிது காலமே ஆட்சி புரிய முடியும். முன்பு உயிரோடு இருந்த இப்போது இல்லாத அந்த விலங்கு 8வது அரசரை குறிக்கும். அந்த 7 அரசர்கள் ஒருவரான அவரும் அழிந்து விடுவார். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 அரசர்களை குறிக்கும். அவர்கள் இன்னும் ஆட்சி உரிமை பெறவில்லை. ஆனால் அவர்கள் விலங்கோடு சேர்ந்து 1 மணி அளவு அரசாள அதிகாரம் பெறுவார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவராய் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் அவ்விலங்கிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஆட்டுக்குட்டியோடு போர் புரிவார்கள், ஆனால் அது அவர்களை வென்றுவிடும். கடவுளால் அழைக்கப்பெற்று தேர்ந்தெடுக்கப்பெற்று உண்மை உள்ளவர்களாய் ஆட்டுக்குட்டியோடு இருப்பவர்களும் வெற்றி கொள்வார்கள். ஏனெனில் ஆட்டுக்குட்டி ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர், அரசருக்கெல்லாம் அரசர். வானதூதர் தொடர்ந்து என்னிடம் சொன்னது, அந்த விலைமைகள் நீர்த்திரள் மேல் அமர்ந்திருக்க நீ கண்டாய். அந்த நீர்த்திரள் பல்வேறு இனத்தினர், மக்கள் கூட்டத்தினர், நாட்டினர், மொழியினர் ஆகியோரை குறிக்கும். நீ கண்ட 10 கொம்புகளும் விலங்கும் அந்த விலைமைகள் மீது வெறுப்பு கொண்டு அவளிடமிருந்து அனைத்தையும் பறித்துவிட்டு அவளை பிறந்த மேனியாக்கும். அவளது சதையை தின்று அவளை நெருப்பினால் சுட்டரிக்கும். ஏனெனில் கடவுள் தமது நோக்கத்தை நிறைவேற்றவே அந்நாட்டினரின் உள்ளங்களை தூண்டிவிட்டார். அவரது வாக்கு நிறைவேறும் வரை அவர்கள் ஒருமனப்பட்டவராய் தங்களது ஆட்சியை விலங்கிடம் ஒப்படைத்ததும் அதே காரணத்தினால்தான். நீ கண்ட பெண் மண்ணுலக அரசர்கள் மீது ஆட்சி செலுத்தும் மாநகராகும். 18ஆம் அதிகாரம். பாபிலோனின் வீழ்ச்சி. இதன் பின் வேறொரு வானதூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மிகுந்த அதிகாரம் கொண்டிருந்த அவருடைய மாட்சியால் மண்ணகம் உலர்ந்தது. அவர் வல்லமையோடு குரல் எழுப்பி பின்வருமாறு கத்தினார், வீழ்ந்தது, வீழ்ந்தது பாபிலோன் மாநகர்! அவள் பேய்களின் உறைவிடமாக, அனைத்தும் தீய ஆவிகளின் பதுங்கிடமாக, தூய்மையற்ற பறவைகள் அனைத்தின் புகலிடமாக, தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளின் இருப்பிடமாக மாறிவிட்டாள். அவ்விலைமகளின் காமவெறி என்னும் மதுவை எல்லா நாட்டினரும் குடித்தனர். மண்ணுலக அரசர்கள் அவளோடு பரத்தமையில் ஈடுபட்டார்கள். உலகின் வணிகர்கள் அவளுடைய வளங்களால் செல்வர்கள் ஆனார்கள். பின்னர் விண்ணிலிருந்து இன்னொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, என் மக்களை அந்நகரை விட்டு வெளியேறுங்கள். அவளுடைய பாவங்களில் பங்கு கொள்ளாதிருக்கவும்
அவளுக்கு நேரிடும் வாதைகளுக்கு உட்படாதிருக்கவும் வெளியே போய்விடுங்கள். அவளின் பாவங்கள் வானை தொடும் அளவுக்கு குவிந்துள்ளன. கடவுள் அவளின் குற்றங்களை நினைவில் கொண்டுள்ளார். அவள் உங்களை நடத்தியவாறே நீங்களும் அவளை நடத்துங்கள். அவளுடைய செயல்களுக்கு ஏற்ப இரட்டிப்பாக திருப்பிக் கொடுங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த மதுவுக்கு பதிலாக 2 மடங்கு கொடுங்கள். அவள் தன்னையே பெருமைப்படுத்தி இன்பம் துய்த்து வாழ்ந்ததற்கு ஏற்ப அவள் வேதனையுற்று துயரடைய செய்யுங்கள். ஏனெனில் நான் அரசியாக வீற்றிருக்கிறேன், நான் கைம்பெண் அல்ல, நான் ஒருபோதும் துயருறேன் என்று அவள் தன் உள்ளத்தில் சொல்லி கொண்டாள். இதன் பொருட்டு சாவு, துயரம், பஞ்சம் ஆகிய வாதைகள் ஒரே நாளில் அவள் மீது வந்து விழும். நெருப்பு அவளை சுட்டரித்துவிடும். ஏனெனில் அவளுக்கு தீர்ப்பு வழங்கும் ஆண்டவராகிய கடவுள் வலிமை வாய்ந்தவர். பாபிலோன் மீது புலம்பல். அந்நகரோடு பரத்தமையில் ஈடுபட்டு இன்பம் துய்த்து வாழ்ந்த மண்ணுலக அரசர்கள் அவள் எரியும் போது எழும் புகையை பார்த்து அழுது மாரடித்து புலம்புவார்கள். அவள் படும் வேதனைகளைக் கண்டு அஞ்சி தொலையில் நின்று கொண்டு, ஐயோ மாநகரே, நீ கேடுற்றாயே! அந்தோ வலிமை வாய்ந்த பாபிலோனே, உனக்கு கேடு வந்ததே! ஒரே மணி நேரத்தில் உனக்கு தீர்ப்பு வந்துவிட்டதே என்பார்கள். மன்னக வணிகர்களும் அவளை நினைத்து அழுது புலம்புவார்கள். ஏனெனில் அவர்களுடைய சரக்குகளை இனி வாங்குவார் எவருமில்லர். பொன், வெள்ளி, விலையுறந்த கல், முத்துக்கள், விலையுறந்த மெல்லிய ஆடை, கருசிவப்பு ஆடை, பட்டாடை, செந்நிற ஆடை, பலவகை மனம் வீசும் மரக்கட்டைகள், தந்தந்திலான பலவகை பொருட்கள், விலையுறந்த மரம், வெண்கலம், இரும்பு, சலவைக்கல் ஆகியவற்றாலான பொருட்கள், லவங்கம், நறுமணப் பொருட்கள், தூப வகைகள், நறுமண தைலம், சாம்பிராணி, திராட்சை மது, எண்ணெய், உயர் ரக மாவு, கோதுமை, ஆடு மாடுகள், குதிரைகள், தேர்கள், அடிமைகள் ஆகிய மனித உயிர்கள் ஆகியவற்றை எல்லாம் வாங்க எவருமில்லர். நீ விரும்பிய கனிகள் உன்னை விட்டு அகன்று போயின. உன் மினுக்கு பகட்டு எல்லாம் ஒளிந்து போயின. இனி யாரும் அவற்றை காணப்போவதில்லை என்பார்கள். இச்சரக்குகளை கொண்டு அவளோடு வாணிகம் செய்து செல்வம் திரட்டியவர்கள் அவளது வேதனையைக் கண்டு அஞ்சி தொலையிலே நின்ற வண்ணம் அழுது புலம்புவார்கள். ஐயோ மாநகரே, நீ கேடுற்றாயே! விலையுறந்த மெல்லிய ஆடையும் செந்நிற கருசிவப்பு உடையும் அணிந்து பொன் விலையுறந்த கல் முத்துக்களால் அணி செய்து கொண்டவளே, அந்தோ உனக்கு கேடு வந்ததே! இவ்வளவு செல்வமும் ஒரே மணி நேரத்தில் பாழாய் போய்விட்டதே என்பார்கள். கப்பல் தலைவர்கள், கடல் பயணிகள், கப்பலோட்டிகள், கடல் வணிகர்கள் ஆகிய அனைவரும் தொலையிலே நின்றார்கள். அவள் எரிந்தபோது எழுந்த புகையை பார்த்து, இம்மாநகருக்கு இணையான நகர் உண்டோ என்று கதறினார்கள். அவர்கள் தங்கள் தலைமேல் புழுதியை வாரி போட்டுக்கொண்டு அழுது புலம்பினார்கள். ஐயோ மாநகரே, நீ கேடுற்றாயே! கடலில் கப்பலோட்டி அனைவரையும் தன் செல்வ செழிப்பால் செல்வராக்கிய நீ ஒரே மணி நேரத்தில் பாழடைந்து விட்டாயே என்று கதறினார்கள். விண்ணகமே, இறைமக்களை, திருத்தூதர்களை, இறைவாக்கினர்களை அவளை முன்னிட்டு மகிழ்ந்து கொண்டாடுங்கள். கடவுள் உங்கள் சார்பாக அவளுக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கிவிட்டார். பின்னர் வலிமை வாய்ந்த ஒரு வானதூதர் பெரிய எந்திரக்கல் போன்ற ஒரு கல்லை தூக்கி கடலில் எறிந்து பின்வருமாறு கூறினார். பாபிலோன் மாநகரே, நீ இவ்வாறு வீசி எறியப்படுவாய். நீ இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விடுவாய். யாழை மீட்டுவோர், பாடகர் குழல் ஊதுவோர், எக்காலம் முழக்குவோர் ஆகியோர் எழுப்பும் இசை இனி உன் நடுவே எழவே எழாது. தொழில் செய்யும் கைவினைஞர் அனைவரும் இனி உன் நடுவே குடியிருக்கவே மாட்டார்கள். எந்திரக்கல் எழுப்பும் ஒலி இனி உன் நடுவே எழவே எழாது. விளக்கின் ஒளி இனி உன்னகத்தை ஒளிரவே ஒளிராது. மணமக்களின் மங்கள ஒலி இனி உன்னகத்தை எழவே எழாது. ஏனெனில் உன் வணிகர்கள் மண்ணுலகில் பெருங்குடி மக்களாய் விளங்கினார்கள். உன் பில்லி சூனியம் எல்லா நாடுகளையும் ஏமாற்றிவிட்டது. இறைவாக்கினர்கள் இறைமக்களின் இரத்தக்கரையும், ஏன் மண்ணுலகில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தக்கரையுமே அவளிடம் காணப்பட்டது. 19ஆம் அதிகாரம். விண்ணகத்தில் எழுந்த வெற்றி முழக்கம். இதன் பின் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒலி விண்ணகத்தில் எழக் கேட்டேன். அது பின்வருமாறு முழங்கியது. அல்லேலூயா! மீட்பும் ஆட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன.
ஏனெனில் அவருடைய தீர்ப்புகள் உண்மை உள்ளவை, நீதியானவை. தன் பரத்தமையால் மண்ணுலகை அழிவுக்குட்படுத்திய பெயர் போன அந்த விலைமகளுக்கு அவர் தீர்ப்பு வழங்கினார். தம் பணியாளர்களை கொன்றதற்காக அவளை பழி வாங்கினார். மீண்டும் அந்த மக்கள் அல்லேலூயா, அந்த நகர் நடுவிலிருந்து புகை என்றென்றும் மேலே எழுந்த வண்ணம் உள்ளது என்றார்கள். அந்த 24 மூப்பர்களும் 4 உயிர்களும் அரியணையில் வீற்றிருந்த கடவுள் முன் விழுந்து வணங்கி ஆமேன் அல்லேலூயா என்று பாடினார்கள். ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்து. அரியணையிலிருந்து எழுந்த ஒரு குரல் கடவுளின் பணியாளர்களை, அவருக்கு அஞ்சி நடப்பவர்களை, சிறியோர்களை, பெரியோர்களை, நீங்கள் அனைவரும் நம் கடவுளை புகழுங்கள் என்று ஒலித்தது. பின்னர் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போலும் ஒரு பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலும் பேரிடி முழக்கம் போலும் எழுந்த பேரொலியை கேட்டேன். அது சொன்னது, அல்லேலூயா, நம் கடவுளாகிய ஆண்டவர் எல்லாம் வல்லவர், அவர் ஆட்சி செலுத்துகின்றார், எனவே மகிழ்வோம். பேறு வகையுடன் அவரை போற்றி புகழ்வோம். ஏனெனில் ஆட்டுக்குட்டியின் திருமண விழா வந்துவிட்டது, மணமகளும் விழாவுக்கு ஆயத்தமாயிருக்கிறார். மணமகள் அணியுமாறு பளபளப்பான தூய்மையான விலையுயர்ந்த மெல்லிய ஆடை அவருக்கு அளிக்கப்பட்டது. அந்த ஆடை இறைமக்களின் நீதி செயல்களை. அந்த வானதூதர் என்னிடம், ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர் என எழுது என்று கூறினார். தொடர்ந்து இவை கடவுளின் உண்மையுள்ள சொற்கள் என்று சொன்னார். நான் வானதூதரை வணங்கும் பொருட்டு அவரது காலடியில் விழுந்தேன். ஆனால் அவரோ என்னிடம், வேண்டாம், இயேசுவுக்கு சான்று பகர்ந்த உனக்கும் உன் உடன்பிறப்புகளுக்கும் நான் உடன்பணியாளனே, கடவுளை மட்டுமே நீ வணங்க வேண்டும் என்றார். ஏனெனில் இயேசு பகர்ந்த சான்று இறைவாக்குகளுக்கு உயிர் மூச்சு. வெண்குதிரை மீது அமர்ந்திருந்தவர். பின்னர் நான் விண்ணகம் திறந்திருக்க கண்டேன். அங்கே ஒரு வெண்குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஒருவர் அமர்ந்திருந்தார். நம்பிக்கைக்குரியவர், உண்மையுள்ளவர் என்பது அவருடைய பெயர். அவர் நீதியோடு தீர்ப்பளித்து போர் தொடுப்பார். அவருடைய கண்கள் தீப்பிழம்பு போல தென்பட்டன. அவரது தலைமேல் பல மணி முடிகள் இருந்தன. அவரை தவிர வேறு எவருக்கும் தெரிந்திராத பெயர் ஒன்று அவர் மீது எழுதப்பட்டிருந்தது. இரத்தம் தோய்ந்த ஆடையை அவர் அணிந்திருந்தார். கடவுளின் வாக்கு என்பது அவரது பெயர். வெண்மையும் தூய்மையுமான விலையுயர்ந்த மெல்லிய ஆடை அணிந்த விண்ணக படைகள் வெண்குதிரைகளில் அவரை பின்தொடர்ந்தன. நாடுகளை தாக்குவதற்காக அவருடைய வாயிலிருந்து கூர்மையான வாள் ஒன்று வெளியே வந்தது. அவர் இருப்பு கோல் கொண்டு அவர்களை நடத்துவார். எல்லாம் வல்ல கடவுளின் கடும் சீற்றம் என்னும் பிழிவு குழியில் திராட்சை ரசத்தை அவர் பிழிந்தெடுப்பார். அரசர்க்கெல்லாம் அரசர், ஆண்டவர்க்கெல்லாம் ஆண்டவர் என்ற பெயர் அவருடைய ஆடையிலும் தொடையிலும் எழுதப்பட்டிருந்தது. பின்னர் ஒரு வானதூதர் கதிரவன் மீது நிற்பதை நான் கண்டேன். அவர் நடுவானில் பறந்து கொண்டிருந்த எல்லா பறவைகளையும் பார்த்து உரத்த குரலில் கத்தி, வாருங்கள், கடவுள் அளிக்கும் பெரும் விருந்துக்கு வந்து கூடுங்கள். அரசர்கள், ஆயிரத்தவர் தலைவர்கள், வலியோர், படை வீரர்கள், குதிரைகள், குதிரை வீரர்கள், உரிமை கூடி மக்கள், அடிமைகள், சிறியோர், பெரியோர்கள் ஆகிய அனைவருடைய சதையையும் தின்ன வாருங்கள் என்றார். அந்த விலங்கும் மண்ணுலக அரசர்களும் அவர்களுடைய படைகளும் குதிரை மீது அமர்ந்திருந்தவரோடும் அவருடைய படைகளோடும் போர் தொடுக்குமாறு கூடியிருக்க கண்டேன். அவ்விலங்கு பிடிபட்டது. அதன் முன்னிலையில் அடையாளங்கள் செய்திருந்த போலி இறைவாக்கினனும் அதனோடு சேர்ந்து பிடிபட்டான். தான் செய்த அடையாளங்களால் அந்த விலங்குக்குரிய குறியிட்டு கொண்டவர்களாயும் அதன் சிலையை வணங்கி வந்தவர்களாயும் ஏமாற்றியவன் அவனே. அந்த போலி இறைவாக்கினனும் விலங்கும் கந்தகம் எரிந்து கொண்டிருந்த நெருப்பு ஏரியில் உயிரோடு எறியப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரை மீது அமர்ந்திருந்தவருடைய வாயினின்று வெளியே வந்த வாளால் கொல்லப்பட்டார்கள். பறவைகளெல்லாம் அவர்களின் சதையை வயிறார தின்றன. 20ஆம் அதிகாரம். 1000 ஆண்டு ஆட்சி. பின்னர் வானதூதர் ஒருவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். படுகுழியின் திறவுகோலும் முரட்டு சங்கிலியும் அவர் கையில் இருந்தன. அலகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட அரக்க பாம்பை அவர் பிடித்தார். அதுவே தொடக்கத்தில் இருந்த பாம்பு. வானதூதர் 1000 ஆண்டுகளுக்கு அதை கட்டி வைத்தார். பின்னர் அந்த படுகொலியில் தள்ளி குழியை அடைத்து முத்திரையிட்டார். இவ்வாறு அந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை நாடுகளை அது ஏமாற்றாதவாறு செய்தார்.
இதன் பின் சிறிது காலத்துக்கு அது கட்டவிழ்த்து விடப்பட வேண்டும். பின்பு நான் அரியணை கண்டேன். தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்த சிலர் அவற்றின் மீது வீற்றிருந்தனர். கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததற்காக தலை கொடுத்தவர்களின் ஆன்மாக்களையும் கண்டேன். அவர்கள் அந்த விலங்கையோ அதன் சிலையோ வணங்கியதில்லை. அதற்குரிய குறியை தங்கள் நெற்றியிலோ கையிலோ இட்டுக்கொண்டதுமில்லை. அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று 1000 ஆண்டுகள் கிறிஸ்துவோடு ஆட்சி புரிந்தார்கள். இறந்த ஏனையோர் அந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை உயிர் பெறவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர். அவர்கள் தூயோர் ஆவார். அவர்கள் மீது இரண்டாம் சாவுக்கு அதிகாரம் இல்லை. அவர்கள் கடவுளுக்கும் கிறிஸ்துவுக்கும் பணிபுரியும் குருக்களாயிருப்பார்கள். கிறிஸ்துவோடு 1000 ஆண்டுகள் ஆட்சி புரிவார்கள். சாத்தானின் தோல்வி. அந்த 1000 ஆண்டுகள் முடிந்ததும் சாத்தான் சிறையிலிருந்து கட்டவிழ்த்து விடப்படுவான். மண்ணகத்து 4 திக்குகளிலும் உள்ள நாடுகளை, அதாவது கோகு மகாகு என்பவற்றை ஏமாற்றவும், அங்கிருந்த கடல் மணல் போன்ற பெருந்தொகையினரை போருக்கு ஒன்று திரட்டவும் அவன் புறப்பட்டு செல்வான். அவர்கள் மண்ணுலகெங்கு பரவி சென்று இறைமக்களின் பாசறையும் கடவுளின் அன்புக்குரிய நகரையும் சூழ்ந்து கொண்டார்கள். ஆனால் நெருப்பு வானத்திலிருந்து வந்து அவர்களை சுட்டரித்தது. பின்பு அவர்களை ஏமாற்றி வந்த அழகே கந்தக நெருப்பு ஏரியில் எறியப்பட்டது. அங்கேதான் அந்த விலங்கும் அதன் போலி இறைவாக்கினனும் எறியப்பட்டிருந்தார்கள். அவர்கள் இரவு பகலாக என்றென்றும் வதைக்கப்படுவார்கள். இறுதி தீர்ப்பு. பின்பு பெரிய வெண்மையான ஓர் அரியணையை கண்டேன். அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் முன்னிலையில் மண்ணகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டன. இறந்தோருள் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டேன். அப்போது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்நூல்களில் எழுதப்பட்டிருந்தன. அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் கடல் தன்னகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றியது. அதுபோல சாவும் பாதாளமும் தம்மகத்தே இருந்து இறந்தோரை வெளியேற்றின. அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எறியப்பட்டன. இந்த நெருப்பு ஏரியை இரண்டாம் சாவு. வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எறியப்பட்டார்கள். 21ஆம் அதிகாரம். புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும். பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பிருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன. கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெருங்குரல் ஒன்று கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன என்றது. அப்பொழுது அரியணை வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். மேலும் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மை உள்ளவை என எழுது என்றார். பின்னர் அவர் என்னிடம் கூறியது, எல்லாம் நிறைவேறிவிட்டது. அகரமும் நகரமும் நானே, தொடக்கம் முதல் முடிவும் நானே. தாகமாய் இருப்போருக்கு வாழ்வளிக்கும் நீரூற்றிலிருந்து நான் இலவசமாக குடிக்க கொடுப்பேன். வெற்றி பெறுவோர் இவற்றை உரிமை பெறாக பெறுவர். நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன், அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பார்கள். ஆனால் கோழைகள், நம்பிக்கை இல்லாதோர், அருவருப்புக்குரியோர், கொலையாளிகள், பரத்தமையில் ஈடுபடுவோர், சூனியக்காரர், சிலை வழிபாட்டினர், பொய்யர் ஆகிய அனைவருக்கும் நெருப்பும் கந்தகமும் எரியும் ஏரியே உரிய பங்கு ஆகும். இதுவே இரண்டாம் சாவு. புதிய எருசலேம். இறுதியாக அந்த 7 வாதைகள் நிறைந்த 7 கிண்ணங்களை கொண்டிருந்த 7 வானதூதர்கள் ஒருவர் வந்து, வா ஆட்டுக்குட்டி, மணந்து கொண்ட மணமகளை உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார்.
திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுறந்த கல் போன்றும் படிக்கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துலங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3மாக அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடி கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. என்னோடு பேசியவர் நகரையும் அதன் மதிலையும் வாயில்களையும் அளக்கும் பொருட்டு பொன்னாலான ஒரு அளவுகோலை வைத்திருந்தார். அந்நகரம் சதுரமாயிருந்தது. அதன் நீளமும் அகலமும் ஒரே அளவுதான். அவர் அந்த அளவுகோலை கொண்டு நகரை அளந்தார். அதன் அளவு 2400 கிலோமீட்டர். அதன் நீளம் அகலம் உயரம் எல்லாமே ஒரே அளவுதான். பின் அவர் மதிலை அளந்தார். அதன் உயரம் 216 அடி. மனிதருடைய வழக்கிலிருந்த அளவைகளை அவரும் பயன்படுத்தினார். அதன் மதில் படிக்க கற்களால் கட்டப்பட்டிருந்தது. அந்நகரோ தூய்மையான கண்ணாடி போன்ற பசும்பொன்னால் ஆனது. நகர மதிலின் அடிக்கற்கள் விலையுறந்த எல்லா வித கற்களால் அணி செய்யப்பட்டிருந்தன. முதலாவது படிக்கல், 2வது நீலமணி, 3வது பலவண்ண படிகம், 4வது மரகதம், 5வது கோமதகம், 6வது மாணிக்கம், 7வது பொற்கள், 8வது படிக பச்சை, 9வது புட்பராகம், 10வது வைடூரியம், 11வது பதுமராகம், 12வது சுகந்தி. 12 வாயில்களும் 12 முத்துக்களால் ஆனவை. ஒவ்வொரு வாயிலும் ஒவ்வொரு வகையான முத்தால் ஆனது. நகரின் தெள்ள தெளிவான கண்ணாடி போன்ற பசும் பொன்னால் ஆனது. நகருக்குள் கோவில் காணப்படவில்லை. ஏனெனில் வெல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில். அந்நகரில் ஒளி கொடுக்க கதிரவனோ நிலாவோ தேவைப்படவில்லை. கடவுளின் மாட்சியே அதன் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு. மக்கள் இனத்தார் அதன் ஒளியில் நடப்பர். மண்ணுலக அரசர்கள் தங்களுக்கு பெருமை சேர்ப்பவற்றை எல்லாம் அங்கு கொண்டு செல்வார்கள். அதன் வாயில்கள் நாள் முழுதும் திறந்திருக்கும். அங்கு இரவே இராது. உலகின் பெருமையும் மாண்பும் எல்லாம் அங்கு கொண்டு செல்லப்படும். ஆனால் தீட்டுப்பட்டது எதுவும் ஒருபோதும் அதில் நுழையாது. அதுபோல அருவருப்பானதை செய்வோரும் பொய்யரும் அதில் நுழைய மாட்டார்கள். ஆட்டுக்குட்டி வைத்திருக்கும் வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே அதில் நுழைவார்கள். 22ஆம் அதிகாரம். பின்பு அந்த வானதூதர் வாழ்வு அளிக்கும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்த ஓர் ஆற்றை எனக்கு காட்டினர். அது பழுங்கு போல் உலர்ந்தது. அது கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீற்றிருந்த அரியணையிலிருந்து புறப்பட்டு நகரின் திருநடுவே பாய்ந்தோடியது. ஆற்றின் இருமருங்கும் வாழ்வு தரும் மரம் இருந்தது. மாதத்துக்கு ஒரு முறையாக அது ஆண்டுதோறும் 12 முறைகள் கனிகள் தரும். அதன் இலைகள் மக்களினங்களை குணப்படுத்தக்கூடியவை. சாபத்துக்கு உள்ளானது எதுவும் நகரில் இராது. கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீற்றிருக்கும் அரியணை அங்கு இருக்கும். கடவுளின் பணியாளர்கள் அவரை வழிபடுவார்கள். அவரது முகத்தை காண்பார்கள். அவரது பெயர் அவர்களுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கும். இனி இரவே இராது. விளக்கின் ஒளியோ கதிரவன் ஒளியோ அவர்களுக்கு தேவைப்படாது. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர்கள் அவர்கள் மீது ஒளி வீசுவார். அவர்கள் என்றென்றும் ஆட்சி புரிவார்கள். கிறிஸ்துவின் வருகை. பின்னர் அந்த வானதூதர் என்னிடம், இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை, விரைவில் நிகழ வேண்டியவற்றை தம் பணியாளர்களுக்கு காட்டுமாறு இறைவாக்கினரை தூண்டி எழுப்பும் கடவுளாகிய ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பினார். இதோ நான் விரைவில் வருகிறேன் என்றார். இதோ நூலில் உள்ள இறைவாக்குகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். யோவானாகிய நானே இவற்றையெல்லாம் கண்டேன், கேட்டேன். அப்பொழுது இவற்றை எனக்கு காட்டிய வானதூதரை வணங்கும் பொருட்டு அவருடைய காலடியில் விழுந்தேன். அவரோ என்னிடம், வேண்டாம், உனக்கும் இறைவாக்கினர்களான உன் சகோதரர் சகோதரிகளுக்கும் இந்த நூலில் உள்ள வாக்குகளை கடைபிடிப்போருக்கும் நான் உடன்பணியாளனே. கடவுளை மட்டுமே நீ வணங்க வேண்டும் என்றார். அவர் தொடர்ந்து என்னிடம் பின்வருமாறு கூறினார்.
இந்நூலில் உள்ள இறைவாக்குகளை முத்திரையிட்டு வைக்காதே. இதோ காலம் நெருங்கி வந்து விட்டது. இதற்கிடையில் தீங்கு புரிவோர் தீங்கு புரிந்து கொண்டே இருக்கட்டும். இழுக்கானவற்றை செய்வோர் இழுக்கானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும். தூயோர் தூய்மையானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும். இதோ நான் விரைவில் வருகிறேன். அவரவர் செயலுக்கேற்ப அவரவருக்கு நான் அளிக்கவிருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது. அகரமும் நகரமும் முதலும் இறுதியும் தொடக்கமும் முடிவும் நானே. தங்கள் ஆடைகளை துவைத்து கொண்டோர் பேறு பெற்றோர். வாழ்வு தரும் மரத்தின் மீது அவர்களுக்கு உரிமை உண்டு. அவர்கள் வாயில்கள் வழியாக நகரில் நுழைவார்கள். நடத்தை கெட்டோர், சூனியக்காரர், பரத்தமையில் ஈடுபடுவோர், கொலையாளிகள், சிலை வழிபாட்டினர், பொய்மை நாடி அதன்படி நடப்போர் ஆகிய அனைவரும் அதில் நுழைய மாட்டார்கள். முடிவுரை. திருச்சபைகளுக்காக உங்கள் முன் இவ்வாறு சான்று பகருமாறு இயேசுவாகிய நான் என் வானதூதரை அனுப்பியுள்ளேன். தாவீதின் குலக்கொழுந்தும் வழித்தோன்றலும் நானே. ஒளிப்படைத்த விடிவெள்ளியும் நானே. தூய ஆவியாரும் ஆட்டுக்குட்டியின் மணமகளும் சேர்ந்து வருக வருக என்கிறார்கள். இதை கேட்போரும் வருக வருக என சொல்லட்டும். தாகமாய் இருப்போர் என்னிடம் வரட்டும். விருப்பம் உள்ளோர் வாழ்வு தரும் தண்ணீரை இலவசமாய் குடிக்கட்டும். இந்த நூலில் உள்ள இறைவாக்குகளை கேட்போர் அனைவரையும் யோவானாகிய நான் எச்சரிப்பது யாதெனில், இந்த இறைவாக்குகளோடு எவையாவது யாரேனும் சேர்த்தால் இந்நூலில் எழுதப்பட்டுள்ள வாதைகள் அவர்களை வந்தடையுமாறு கடவுள் செய்வார். இந்நூலில் உள்ள இறைவாக்குள் எதையாவது யாரேனும் எடுத்துவிட்டால் இந்த நூலில் எழுதப்பட்டுள்ள வாழ்வு தரும் மரத்தினின்று திருநகரினின்றும் அவர்களுக்குரிய பங்கை கடவுள் எடுத்து விடுவார். இவற்றுக்கு சான்று பகர்பவர் ஆம், விரைவாகவே வருகிறேன் என்கிறார். ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். ஆண்டவராகிய இயேசுவின் அருள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். God bless you.